வெல்கம் பேக் டு பிரணேஷ் மூர்த்தி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுட் ரிலேட்டடான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னென்ன கெஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வாங்க, இது நம்ம எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் தான் பண்ண போகிறோம். சிக்கனில் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம 1/2 kg சிக்கன் வாங்கியிருக்கோம். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூளை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண சில்லி பவுடரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனுக்கு நல்லா நம்ம தாய் மசாஜ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம், அதாவது ஊற வச்சிடலாம். ஸ்பெஷல் மசாலாக்கு தேவையான பொருட்கள்: பிரியாணி இலை, பட்டை, நீட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, தனியா, சீரகம். இந்த இன்கிரீடியன்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலாவை கிரியேட் பண்ணி தரப்போகுது. ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ண போகிறோன்னு. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, மீன்வைல் 2 ஆனியன்ஸை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் சாஃப்டாக வரலை. ஸோ இன்னும் நம்ம சாஃப்டாக பண்ணால் தான் சிக்கன் கூட நல்லா ஓட்டும். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணால் கூட ஓகே தான். அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேனை வச்சுட்டு 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் தேவையான அளவுக்கு ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டு அது ஒரு ப்ரௌன் கலர் நேச்சர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸ்லிம்மில் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை நம்ம போட போகிறோம். ஸோ சிக்கனை போட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து நல்லா சாப் பண்ணிட்டு நம்ம போட போகிறோம். கூடவே கறி லீவ்ஸ் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெஷல் மசாலாவை 1/4, அதாவது பாதியாக எடுத்து நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ உங்களுக்கு அதுக்கு மசாலா போட்டோன்னே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் அடித்து சொல்கிறேன், உங்களுக்கு சூப்பர் ஒரு ஸ்மெல்லை கண்டிப்பாக கொடுக்கும். அது நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். இப்போ கொஞ்சம் ஆயில் தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஸோ ஆயில் யூஸ் பண்ணி நம்ம போட்டால் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம 5 minutes ஸ்லிம்மில் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா அது நல்லா தண்ணி பிடிக்கும். அந்த தண்ணியில் நம்ம நல்லா வேகும். ஸோ தண்ணி நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் விடுவோம். எஸ், தண்ணி நல்லா பிடிச்சி சிண்டுடுச்சு. ஸோ இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரிமைனிங் மசாலா, அதாவது நம்ம வச்சுருக்க மசாலா ஃபுல்லாக நம்ம போட தேவையில்லை. ஸோ பர்சன் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்பைஸியாக தேவைப்படுதோ அவளுக்கு ஏற்ற யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா ஒரு சிக்கன் கூட நல்லா ஒட்டணும் அந்த மசாலா. ஸோ நல்லா எவ்வளோ அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ ஃப்ரை பண்ணிவிட்டு ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வடிவேல் சார் சொல்கிற மாதிரி பெப்பர் பவுடரை நல்லா மலை சாரல் போல் தூவிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சிக்கன் அதுக்குள்ளே நல்லா ஊறிக்கும். ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அது கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கலருக்கும் அப்போ கலருக்கும் பாருங்கள் நல்லா எடுத்துகிட்ருக்கு. தேவையான அளவுக்கு சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோ, இந்த சிக்கன் எதுக்கெல்லாம் சாப்பிட்லான்னு கேட்டிங்கன்னா, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும், ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க கலந்து சாப்பிட்டா. பட் சைட் டிஷ்க்கு செம்ம டச்சிங்காக இருக்கும். ஸோ சிக்கன் வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு பீஸ் எடுத்து நல்லா தெரிஞ்சு நல்லா வெந்திருக்குங்க. பார்த்தீங்களா, அப்படியே சாஃப்டாக இருக்குது சிக்கனு, செம்மையாக வெந்துடுச்சு. பட் தாங்க பிரணேஷோட சிக்கன் ஃப்ரை ஸ்பெஷல் மசாலாவோட ரெடி.
இதை எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மெயின் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணும்போதே எனக்கு வாய் ஊறிச்சுங்க. நான் 2-3 பீஸ் அப்பயே வாயில் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் சிக்கன் லவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வேணும்னு சொல்லுங்கள். பாய்.